பிடியதன் உருவுமை குலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறையில் ஈசனே சிவகாமி நேசனை என்கின்ற திளைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பகவான் இடப்பெயர்ச்சியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கடந்த ஒரு ஆண்டுகளாக முடியப் போகின்றது. இந்த ஒரு ஆண்டு காலத்திலேயும் சனீஸ்வரன் நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லையில்லாத அளவிட இல்லாத மிகப்பெரியது கஷ்டப்பட்டோம். ஐயா சுவாமி இப்போ மறுபடியும் நீங்கள் சனிப்பேச்சுன்னு ஒன்று புகுத்துருங்களே அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன். வளவள கொலவளப்புக்கு இடமே இல்லை. வாக்கியத்தில் சனீஸ்வரர் என்ன பண்ண போகிறார், மேசராசிக்கு ரிஷபராசிக்கு ராசிக்கு என்ன பண்ண போகிறார். இப்போ சனீஸ்வரனுடைய குணங்கள் நமக்கு தெரியும். சனீஸ்வரர் கொடுப்பதை எவர் தடுப்பார், அதில் மாற்று கருத்தல்ல. அடுத்து நாம் காண இருப்பது மகரம். காலபுருஷனுக்கு சிகரம். அதாவது 12 ராசிகளில் பேரும் புகழும் பெறுவது மகரம், சமாளிப்பதும் மகரம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும், சில விஷயங்களை அனுபவித்து புரிதல் வேண்டும். கனவு காண்பது தவறல்ல, கனவு மெய்ப்படும் முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தவறு. அப்படிப்பட்ட எண்ணங்கள், அதோட சோகமான உறவுகள். இந்த மகரம் இருக்குதே 32 வயசு, அது என்னன்னு தெரியல. சனீஸ்வரனுடைய மொத்த டோட்டல் 30. அந்த 32க்கு மேலே பாருங்க, அது திருவோணமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு எல்லையில்லாத மகத்துவத்தை, ஒரு எல்லையில்லாத ஒரு சிறப்பினை, ஒரு எல்லையில்லாத செல்வாக்கு கொடுப்பதும் மகரம். அதுக்குத்தான் என்னமோ சிகரத்தை சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக சிகரம் எழுத முடியுமா? சாதாரணமாக எவரெஸ்ட் போக முடியுமா? சாதாரணமாக நம்ம அது என்னது நம்ம ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் அந்த மலைக்கு போக முடியுமா? சுந்தர மகாலயத்துக்கு நம்ம போக முடியுமா? இல்லை பர்வதமலைக்கு போக முடியுமா? ஏங்க சுவாமி 8 அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை சுத்த முடியுமா? ஒரு சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தெம்பு இருக்கணும், தானியம் இருக்கணும், திராணியம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும், உடலில் செல்வாக்கு இருக்கணும், உடலில் தெம்பு இருக்கணும், ஞானம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அருள் தன்மை இருக்கணும், அருள் வடிவாக இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் போய் சுத்த முடியும், அப்போ தான் பிரதர்சனம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட செல்வாக்கு 35 வயசுக்கு மேலே பாருங்கள், மகர ராசி 35 வயசு வரை ரத்த கண்ணீர், 35 வயசு வரையும் செந்நீர், 35 வயசு வரையும் கண்ணீர், 38 வயசு 40 வயசு ஆயிடுச்சுன்னா அமிர்தம், 38 வயசு 48 ஆயிடுச்சுன்னா சொர்க்கம், 38 வயசு 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு எல்லையில்லாத பேர், எல்லையில்லாத புகழ், எல்லையில்லாத செல்வாக்கு. பேர், புகழ், பணம், செல்வாக்கு எல்லாம் வந்து சேரும். எதை வச்சு? உங்கள் லக்கணம். எதை வச்சு? உங்களுடைய தசாபத்தி, உங்கள் தசாபத்தி லக்கணம். இதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய எல்லாத்தையும் போட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு உரியது இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். உங்களுக்கு உரியது கண்டிப்பாக செவ்வனே செய்வான். 7 வயசிலும் கொடுக்குறான் இறைவன், 70 வயசிலும் கொடுக்குறான் இறைவன், 100 வயசிலும் கொடுப்பான் இறைவன். அது அவங்க உங்களுடைய பூர்ணத்துக்கு தகுந்தவாறு, அவங்க அவங்களுடைய ஜென்மத்துக்கு தகுந்தவாறு. அதனால தான் ஜனனி சண்பகத்தை நம்ம மறவாமல் நவக்கிரகத்தினுடைய திருவிடியை வணங்க வேண்டும். சரி, வாங்க சப்ஜெக்டுக்கு. மகர ராசிக்கு கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு குரு பலம் கொஞ்சம் கம்மி. ஆனால் இறை அருளால் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் எல்லாம் கடந்து விட்டது. அவருடைய பிரச்சனைகள், அவருடைய தொடர்பு இல்லாமல் நீங்கள் துண்டாக வந்துட்டீங்க. அப்போ கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4-5 ராசியில் கடைசியாக மகரத்தை வரையும் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்பாட்டுக்குரியது, பண்பாட்டுக்குரியது, லாபத்துக்குரியது, செல்வாக்குக்கு உரியது, உயர்வுக்குரியது, வெற்றிக்கு உரியது, வெற்றி வாக சூடக்கூடியது. எதை வைத்து?
தசாபுத்தி. எங்கே போனாலும் அந்த 360 டிகிரிக்குள்ள நம்ம வந்து ஆகணும். எங்கே போனாலும் 360 டிகிரி நம்ம வந்து ஆகணும். அப்போ அந்த 360 டிகிரி என்பது என்ன? டியூ டு சப்போர்ட் உங்கள் தசாபுத்தி. அந்த தசாபுத்தி கண்டிப்பாக ரிஷபலக்கணமாக இருக்கணும். அப்போ ரிஷபலக்கணத்துக்கு 7, 8, 9க்குரியவன். அப்போ மகரம், அப்போ மகர ராசிக்கு 9க்குரிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கணும். அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? மிக சிறப்பாக இருக்கும், மிக செல்வாக்காக இருக்கும், மிக உயர்ந்த நோக்கத்தில் இருக்கும். 3 பெட்ரோல் பங்கில் 5 பெட்ரோல் பங்கு விற்றவன் போகிறான், 50 பெட்ரோல் பங்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க கொடுக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு அப்போ புதன் திசையில் சுக்கிர பற்றி, சுக்கிர திசையில் புதன் பற்றி, ராகு திசையில் புதன் பற்றி. சார் கேதுல கூட வரலாம், சார் கேதுல கூட வரலாம், அழிவில்லை. என்ன கொடுப்பாரு? கோயிலை கட்டுறா, குளத்தை விட்டு, கோயிலை கட்டு, குளத்தை விட்டு, நல்லதை செய், 4 பேத்துக்கு தர்மம் பண்ணும், அன்னதானம் கொடு, சொர்ணதானம் கொடு, ஆடை தானம் கொடு. அப்போ கேது வரும்போது அப்பவும் நல்லதுன்னு செய்வாங்க. அதனால தான் இருக்கும் பொழுதே நல்லது செய், இருக்கும்போதே பேரை பயன்படுத்திக்கொள், இருக்கும்போதே செல்வாக்கை தேடிக்கொள். இது எல்லாத்துக்குமே சூட்சமமானது மகரம். அப்போத்தான் என்ன செய்ய முடியும்? சிகரத்தை அடைய முடியும், செல்வாக்கை தொட முடியும். குடும்பம்னாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. 7க்கு 7 மகரம் கடகம், 7க்கு 7 சிம்மம் கும்பம். இதை மட்டும் குடும்பம் நண்பர்கள் சேர்க்கையில் குறைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு 3ல் இருந்தாலும் உங்கள் ஓனர், உங்கள் பிள்ளை உங்களுக்கு எடுக்க மாட்டார். 6 கடகத்துக்கு குரு வந்துடுறாரு பாருங்க. அப்போ 7ஆம் பார்வையை மகரத்தை பார்க்குறார். திருமணம்னாலும் சரி, குழந்தை பாக்கியம்னாலும் சரி, இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன், யாருமே லேட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க உணவுகள், அவங்கவுங்க கல்ச்சர், அவங்கவுங்களுடைய கடமைகள் எல்லாமே மாறி மாறி இன்வெர்சிட்டி ப்ரொபோஷனில் வர்றதுனால கருத்தன்மை மிகவும் குறைவாக போவது அடியனுடைய தாழ்மையான கருத்து. அதனால் தயவுசெய்து அதில் மட்டும் நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சமுதாயம், அடுத்து வரக்கூடிய வம்சவர்த்திக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை பணிவோடு வேண்டிக்கிறேங்கிறேன். பெண்களையும் ஆண்களையும் என் நேயர் பெருமக்களையும் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வைக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு கால்குலேட்டர் வைக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்காதீங்க. இறைவன் எப்போ கொடுக்குறானோ அப்போ கொடுக்குன்றதை நீங்கள் நினச்சிக்கிட்டு தாழ்மையோடு விண்ணப்பிக்கிற நிறைய என்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் போனால் 100% நல்லா இருக்குது, ஆனால் 10 வருஷம் குழந்தை இல்லை. லேடி டாக்டர் எம்டி ஜிஜிஓ படிச்சிருக்காங்க, 25 வருஷம் சர்வீஸு, 50 ரிட்டையர்டாக போகிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் 7 வருஷம் குழந்தை இல்லை. எப்படிங்க? தயவுசெய்து இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நேயர் பெருமக்கள், கண்மணியாக திகழ்ந்த நேயர் பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் பண்ணிவிக்கிறேன். கண்டிப்பாக கடகத்துக்கு 7ஆம் பார்வையை 6/6/2026 மேலே செல்வாக்கு மட்டுமல்ல, சொல்வாக்கு, செல்வாக்கு, பணம், புகழ், ஏன்னா அதுக்கடுத்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு. எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த 6/3/2020 வரக்கூடிய மாற்று பயிற்சி மங்களத்தை கொடுக்கும் பயிற்சியாக உங்களுக்கு பரவட்டும்.